கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் கண்ணுக்குட்டி, அவரது சகோதரர் தாமோதரன், மனைவி விஜயா மற்றும் பரமசிவம் ஆகிய 4 பேரை மேலும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்தியமூர்த்தி வழங்க கேட்கலாம். சத்தியமூர்த்தி, வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். கள்ளக்குறிச்சியில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி மர்மமான முறையில் சாலையோரம் இறந்து கிடந்த கடலூர் மாவட்டம் பூலாம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த தங்கராசு என்பவரது பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் இரத்த மாதிரி பரிசோதனை அறிக்கை முடிவின் அடிப்படையில் அவர் மெத்தனால் கலந்த சாராயம் குடித்து உயிரிழந்தது 8 மாதங்களுக்கு பிறகு தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விஷ சாராயம் குடித்து 68 பேர் உயிரிழந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முக்கிய குற்றவாளியான கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ், அவரது மனைவி விஜயா, அவரது சகோதரர் தாமோதரன் மற்றும் பரமசிவம் உள்ளிட்டோர் மீது இந்த வழக்கில் கள்ளக்குறிச்சி போலீசார் மேலும் ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ், அவரது சகோதரர் தாமோதரன் மற்றும் பரமசிவம், வேலூர் பெண்கள் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கண்ணுக்குட்டி மனைவி விஜயா ஆகியோருக்கு போலீசார் அழைப்பாணை பிறப்பித்து கடந்த 28ஆம் தேதி சிறையிலிருந்து அவர்களை கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்திற்கு போலீசார் அழைத்து வந்து நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தியிருந்தார்கள். அப்போது இந்த புதிய வழக்கில் அவர்கள் 4 பேரையும் வருகின்ற மார்ச் 4ஆம் தேதி வரை 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசாருக்கு கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில அந்த விசாரணை முழுமையாக முடிக்கப்படாத நிலையில நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி போலீசார் அந்த 4 பேரையும் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தார்கள். அப்போது அவர்களை மீண்டும் விசாரிக்க நீதிமன்றம் தங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் போலீசார் தெரிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து போலீசார் கேட்டுக்கொண்டதன் பேரில் அந்த 4 பேரையும் வருகின்ற 8ஆம் தேதி வரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி விசசாராய வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வந்த நிலையில தற்போது அந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரக்கூடிய நிலையில இந்த புதிய வழக்கில் விசசாராய வழக்கில் கைதானவர்களை போலீசார் காவலில் எடுத்து விசாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது.